மலர், டயர்டாக இருக்கு, ஒரு காஃபி போட்டு தெரியா? ஒரு நிமிஷங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்க்குறேன், ஃபோன் பேசிட்டே காஃபி போட மாட்டியா? ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸுங்க. மலர், சாப்பாடு. ஒரு நிமிஷம் மாமா. எஸ் சார். ஓகே சார், இன்னைக்குள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுறேன் சார். யா ஓகே சார், தேங்க்யூ. மாமா என்ன சொன்னீங்க? நைட் சாப்பாடுமா? ஐயோ மாமா, இன்னைக்கு ஆஃபீஸில் டீம் கால் இருந்ததுனால டின்னர் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் பண்ணிட்டு வந்துடுவேன் மாமா. மாமா, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப பசிச்சதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தரட்டுமா? என்ன மனக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? அப்பாவுக்கு சுகர் இருக்கு உங்களுக்கு தெரியாதா? கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டு வேலையை பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லைங்க, இந்த மாதம்தான் என் டீமில் 3 பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பயத்தில் தான் கொஞ்சம் வேலையை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், 7 மணிக்கு மேலே எதுக்கு வேலை செய்கிற? இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு எந்த வீட்டு வேலையும் செய்யாமல் அப்பாவையும் பார்த்துக்காம இருக்கிறதுக்கு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கலாம். நீ எதுக்கு இப்போ மலரை போட்டு இப்படி திட்டுற? இல்லைப்பா, எனக்கு எல்லாத்தையும் விட உங்கள் ஹெல்த் தான் முக்கியம். என் உடம்புல இவ்வளோ அக்கறையாக இருக்கிற நீ, நான் சுகருக்கு எதில் மாத்திரை போட்டுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மலருக்கு ஒரு நாள் வேலை அதிகம், அதுக்காக அவளை இப்படியே திட்டுறது? இல்லைப்பா, வேலையே முக்கியம்னு இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கே உன் தங்கச்சியோடைய மாமியார் வேலைக்கெல்லாம் போகாத, என்னோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டா, அப்போ நீ என்ன பண்ணுவேன்? உன் தங்கச்சிக்காக போய் சண்டையை போட மாட்டேன்? கண்டிப்பாக சண்டை போடுவேன். தங்கச்சிக்கு ஒரு நியாயம், மலருக்கு ஒரு நியாயமா? உனக்கு வீட்டில் தான் இருக்கிற காலம்லாம் போயாச்சு. உனக்கு பசங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சிருக்கிற காலம் வந்தாச்சு. மாமா விடுங்க மாமா. ஒரு நிமிஷமா, இவனை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் தான் புரியும். நீயும் வேலைக்கு போகிற, அவளும் வேலைக்கு போகிற. நீ ஆஃபீஸ்லேயே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலையே இல்லை. ஆனால் அவங்க ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணும். பொண்ணுங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இனிமேல் நைட் டின்னர் மலர் பண்ண மாட்டான். ஆஃபீஸ்லேயே வந்ததுக்கப்புறம் நீ தான் பண்ணணும். ஐயோ மாமா, நானே பண்ணிடுறேன் மாமா. காலையில் மட்டும்தான் மலர் பண்ணுவான், லஞ்சு நான் பண்ணிடுறேன். ஷான், நீ நைட்டு வந்து சாப்பாடு பண்ணணும். சரிப்பா. பொண்ணுங்க சம்பாதிச்சு உங்களுக்கு காசு கொடுக்கணும், உங்களுக்கு வீட்டு வேலையும் பண்ணணும். ஆனால் அந்த வீட்டில் எந்த வேலையும் பண்ணாமல் பொண்ணுங்களை குறை சொல்கிறீங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வேலையை ஷேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் இதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாரையும் ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். சரியா? சரிப்பா.